பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8 மணிலிருந்து 8:30 வரைக்கும் நம்பிக்கை டிவியில் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அநேகர் இந்த தொலைக்காட்சியை தவறாமல் பார்க்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறீர்கள். ஆகையால் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்களில் வந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்துன்னு சொன்னீங்க. இந்த நாளிலே கூட தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக, உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் கொடுக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஏசாயா 29 அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையிலே பார்க்கும்போது, இதோ நான் அற்புதமும் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில கடந்த நாட்களில் நம்ம கேட்ட செய்தி, இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கடந்த நாட்களெல்லாம் அந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு சொன்னீங்க. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்கிற அந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்று நீங்க சொன்னீங்க. போன் மூலமாக எங்களோட பேசுனீங்க. இன்னும் கூட அநேகர் மெசேஜ் போட்டீங்க, ஃபேஸ்புக் மூலமாக தெரிவித்தீர்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அதை தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட இந்த மாதத்திலே அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஆதலால் இதோ அப்படிங்கிறார். ஆதலால் என்கிற ஒரு வார்த்தை சொல்லி அடுத்தால இதோ நான் அற்புதமும் அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில இயேசு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குமா யோசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க தாவே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தொலைக்காட்சி முன்பதாக ஆண்டவரை என் கூட பேசும் என்று சொல்லுகிறார்கள். நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டு அந்த வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. யார் யார் என்ன சூழ்நிலையிலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. அற்புதமான காரியங்களை செய்யும், அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இதோ என்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். இதோ அப்படின்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் இதோ என்று சொல்லுகிறார்? அவர் இதோ என்று சொல்லுகிறதற்கு ஒரு வார்த்தை என்ன அப்படி கேட்கிறீங்களா? அப்படியானால் அதற்கு முன்னால் உள்ள இருக்கிற வசனத்தை, 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதோ என்று சொல்லுகிற வார்த்தையே
அப்படின்னா இப்போ இதை வாசித்த பிறகு உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, சில நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அற்புதமான காரியங்கள், அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக. அற்புதம் என்று சொல்லுவோம், அதுவே நமக்கு பெரிய அதிசயமா. இப்போ என் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. எப்படிப்பட்ட அற்புதங்கள்! நாம் நினைச்சு பார்க்க முடியாத சில அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது, நடக்கும். நாம் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் என்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அற்புதமுமான காரியங்களை அவர் செய்கிறார். அருமையானவர்களே, ஒரு முறை நாங்கள் ராஜஸ்தான்ல ஹெவன்லி ஃபயர் பிரேயர் ஆர்மி இந்தியா அப்படிங்கிற பேர்ல ஒரு உபவாச ஜெபம் நடத்துறோம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல அந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறோம்னா, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம். எல்லாரும் அதுல முழங்கால் எழுந்து ஜெபிக்கிறோம். எப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்க தேசத்தை ஆசீர்வதியும், எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது அநேக அந்த ராஜஸ்தான்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, ஜெபிக்கிற சில ஜெப லீடர்ஸ் வந்திருந்தாங்க, பிரேயர் லீடர்ஸ், இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முழங்கால் நின்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் தேசத்தில் ஆசீர்வாதம் வரணும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும். இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கிறதான வேளையில அங்க ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு, அவனுக்கு அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டே வருது. அப்படி நேரத்தில் இங்க நாங்க ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? அற்புதத்துக்காக ஜெபிக்கல, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில ஜெபம் முடிந்த பிறகு அந்த பையனும் அவங்க அம்மா அப்பா ஸ்டேஜுக்கு வராங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த 7 வயசு பையன் சொல்றான், என்ன சொல்றான், ஐயா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, நானும் ஜெபம் பண்ணேன். நீ எதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி கேட்டா, நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன். 7 வயசு பையன். அப்படியா? நான் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது என் கண்ணை 2 பேரும் 2 கையினால தொட்டாங்க. 2 கையும் தொட்டது, அப்பவே எனக்கு பார்வை கிடைத்தது. இப்ப நான் நல்லா பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னான். ஜெபிக்கிற இடத்துக்கு இயேசு அற்புதம் செய்தார் அல்லவா? இன்றைக்கு கூட இந்த தொலைக்காட்சி முன்பா தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல இன்றைக்கு இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை நீங்கள் காண போகிறீர்கள். எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க, ஐயா தொலைக்காட்சியில் செய்தி நாங்கள் பார்க்கும் போது நான் வியாதி உள்ளவராக முழங்கால நின்றேன், ஆனால் நீங்க ஜெபிக்கும் போது அந்த வியாதி என்னை விட்டு நீங்கி விட்டதுன்னு சொல்லி அநேக இன்றைக்கு தொலைபேசியின் மூலமாக நன்றி சொல்றாங்க. உங்களுக்கும் அற்புதமான காரியங்களை இந்த நாளிலே, இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியங்களை ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் இந்த நம்முடைய நிகழ்ச்சி இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அற்புதம் அடுத்தால ஆச்சரியம். அற்புதம் என்று சொல்லும் போது இப்ப நான் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். இதே போல எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். இயேசு செய்த அற்புதம். அருமையானவர்களே, வேதத்திலே பார்க்கும்போது ஒரு அம்மா 18 வருஷமாக கூனியாகவே இருக்கிறாங்க, குனிஞ்சே போறாங்க. 18 வருஷமாக அவங்களால நிமிர முடியவில்லை. அவங்களுடைய வாழ்க்கை கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கீழே பார்த்து அப்படியே குனிஞ்சு போறாங்க. எல்லாரும் அவங்களை பார்த்து கேலி பண்ணியிருப்பாங்க, இந்த அம்மா நிமிர கூட முடியலையே, என்னைக்கு நிமிர போறாங்க, இவங்க இப்படியே இருக்கிறாங்களே, காரணம் என்ன? அவங்க குனிஞ்சுதான் நிமிர முடியல. ஆனா இயேசு அந்த இடத்துக்கு வந்தாருங்க. இயேசு அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மாவை பிடித்திருக்கிற அந்த பிசாசை, இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசை அவர் அதட்டினார். பிசாசு போயிடுச்சு. அந்த அம்மா நிமிர ஆரம்பிச்சிட்டாங்க. நிமிர முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று ஒரு ஆவி கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டுகளை ஆண்டவர்
அறுக்கிற தேவனா இருக்கிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல இருக்கிற, உன் மேல ஒரு கட்டு இருக்குது, அதான் நிமிர முடியல, அதான் உன்னால வேலை செய்ய முடியல, அதான் எங்கேயும் விடுதலை போக முடியல, ஒரே இடத்துல கட்டி போட்டிருக்கிறாங்க. சொல்றீங்க நான் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனாலும் வேலை இல்லை, நான் என்ன செய்கிறது? அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் எனக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை, அப்படியே சம்பளம் கிடைச்சாலும் என் குடும்பத்திற்கு என்னால கொடுக்க முடியல. இப்படி சொல்றீங்களா? ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு கட்டு, இந்த கட்டு நிமித்தமாக என்னால் நிமிர முடியவில்லை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாகும் 1:13 சொன்னது போல, இப்போதும் இந்த வேளையில, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் மேல் இருக்கிற அவன் நுகம், யாருடைய நுகம்? அவன்னா சாத்தானுடைய நுகம். சாத்தானுடைய நுகம் உங்களுடைய முதுகில் இருக்கிறதா? நிமிர முடியவில்லை, நிமிர முடியல. யாரா பார்த்த உடனே ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை. கடன் என்கிற கட்டு, வியாதி என்கிற கட்டு, மரண இருள் என்கிற கட்டு, ஏதோ ஒரு கட்டு உங்களை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னா, உன்மேல் இருக்கிற, என் மேல இருக்கிற கட்டு எப்படி இயேசுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது, அவருக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, ஆனா இயேசுவுக்கு நீங்க யாருன்னு தெரியும். உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, ஆனா இயேசுவுக்கு நீங்க யாருன்னு தெரியும். தெரியுமா? உதாரணமா ஒரு காரியங்களை வாசித்து பார்த்தா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வாசி கேட்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, இங்கே நாம் பார்க்கும்போது என்ன, நீங்க நினைக்கலாம் இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது, இப்படி நினைக்கிறீங்களா? உங்க மேல ஏதோ ஒரு கட்டு இருக்குது, அந்த கட்டுகளினால உங்களால வேலைக்கு போக முடியல, பிரச்சனை பிரச்சனை மேல மேல பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கறது இல்ல, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கண்ணீரும் வேதனையும். ஏன் நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு பாரம் உங்க மேல இருக்கிற அவன் நுகம். நுகம் கழுத்துல இருந்தா எப்படி இருக்கும்? நிமிர்ந்து நடக்க முடியுமா? நுகம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, பாருங்க, மாட்டு வண்டி நுகம், 2 மாடு, அதுல நுகத்தை வச்சு மாடு இழுத்துட்டு போகுது. ஒரு மாடு முன்னாலே, ஒரு மாடு பின்னாலே போனா எப்படி இருக்கும்? அதே போல ஒரு மாடு சின்னதா, ஒரு மாடு பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? 2 மாடு ஒன்னா இருந்தா தான் அந்த நுகம் ஒன்னா போகும். ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு நுகம் உங்க மேல வைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த நுகம் வைக்கப்பட்டதுனாலதான் உங்களால விடுதலையா, இன்னும் சொல்ல போனா ஜெபம் பண்ணவும் முடியல, விடுதலையோடு எந்த காரியமும் செய்ய முடியல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்ற வார்த்தை பாருங்க, அவன் உன்மேல இருக்கிற, உங்க மேல இருக்கிற அவன் நுகம், அவனுடைய நுகம். இன்றைக்கு அந்த அம்மா மேல என்ன இருந்துச்சு அப்படி சொன்னா, நீங்க பாருங்க, அந்த அம்மாவுடைய சரீரத்துல ஒரு பிசாசினுடைய கட்டுகள், அந்த பிசாசினுடைய கிரியைகள் அங்க இருந்ததுனாலதான் அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியல தெரியுமா? நிமிர முடியல. நிமிர முடியாதபடிக்கு இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஏதோ ஒரு காரியத்துல உங்களால நிமிர முடியாம இருக்கிறீங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியாயிருந்தா. எவ்வளவும் நிமிரக்கூடாத, நிமிர முடியாத ஒரு கூனியாக அந்த அம்மா இருக்கிறாங்க. பாருங்க, 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, எழும்ப விடாதபடி பண்ணுகிற ஒரு ஆவி, முன்னேற விடாமல் பண்ணுகிற ஒரு ஆவி,
உங்களுக்கு நீங்க செய்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வரவிடாதபடி பண்ணுகிற ஒரு ஆவி, உங்களுடைய காரியத்தில் நீங்க தோல்வி அடைய செய்கிற ஒரு ஆவி உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் காரணம் சண்டை, காரணம் ஒரு ஆவி. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில இயேசு எனக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆச்சரியமும் அற்புதமான காரியங்களை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை, உங்க ஜனங்களுக்குள்ள எங்க நீங்க இருக்கிறீங்களோ அவங்க நடுவில், உங்க ஜனங்களுக்கு மத்தியில, உங்க குடும்பத்தாருக்கு மத்தியில ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நம்புறீங்களா? இந்த அம்மா வருவாங்க பாருங்க. இந்த அம்மா இப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க சொன்னா, அவங்க ஜெப ஆலயத்துக்கு வருவாங்க, குனிஞ்சுக்கிட்டே வருவாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு பக்கத்துல பார்க்கிறவங்க கேலி பண்ணுவாங்க. அருமையானவர்களே, நான் அந்த குடியை விடணும்னு நினைக்கிறேன், என்னால விட முடியல. எத்தனையோ முறை சத்தியம் பண்ணிட்டேன், குடி என்னால விட முடியல. குடிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? வெளியே பார்த்தா தெரியல, ஆனா என்னால அந்த குடியை விட முடியல. குடிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்களா? சாத்தான் உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான், பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான். பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். பலவீனப்படுத்துகிற, என்னால் எழும்ப முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, எதை நான் தைரியமா செய்ய முடியல. ஒரு பயம், உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அல்லவா? அந்த பயத்தின் ஆவி, அந்த பயத்தை கொண்டு வருகிறது. நான் சொல்றேன், ஒருத்தர் அன்னைக்கு, ஐயா இந்த பிரச்சனைல அப்பப்போ ஒரு ஆவி சொல்லு, செத்துரு செத்துரு செத்துருன்னு சொல்லுது, இல்லைன்னா இந்த உலகத்துல தலை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் சொல்றாங்க, போன்ல சொல்றாங்க, ஐயா ஒரு ஆவி எனக்குள்ள செத்துருன்னு சொல்லுது. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா, நிம்மதி இல்லையா, எனக்கு சமாதானம் இல்லையா. நான் சொல்றேன், சாகிறதுக்காக இந்த செய்தி நீங்க கேட்கல, இந்த செய்தி நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, இயேசு இந்த அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை பார்த்து போன் பண்றீங்க, நீங்க சாகக்கூடாது, ஆண்டவர் உங்களுக்காக மரித்திருக்கிறான்னு சொல்லி அவருக்கு சுவிசேஷம் சொன்ன பிறகு சொல்றாரு, ஐயா என் மனசுல ஒரு பெரிய ஒரு அமைதி வந்திருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு அநேகரை தற்கொலைக்கு தூண்டி விடுகிறான் பிசாசு, அடிமைப்படுத்துகிறான், பயம் என்கிற கட்டு. அருமையானவர்களே, தலை காட்ட முடியல என்னால. ஏன்? கடன் வாங்கினவங்க கடன் கொடுக்க முடியல, கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா வேற பக்கமா ஒளிஞ்சு போறேன், அவளை பார்த்தாலே தலையை குனிஞ்சுக்கிடுறேன். ஒரு வியாதிங்க, இந்த வியாதினால என்னால நிற்க முடியல. கேட்குறீங்களா? ஏதோ ஒரு வியாதி உங்களை பிடிச்சிருக்குது, அந்த கட்டு இருக்கு, அந்த கட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் இந்த ஆவி பிரச்சனை இருந்து உங்களை விடுதலையாக்க போறான். யாரோ எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, யாரோ எனக்கு செய்வனை செய்துட்டாங்க, அதனால குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த சமாதானத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. உங்களுக்கு இந்த செய்தி நீங்க எங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை யூடியூப்ல பார்க்கலாம், அல்லது நீங்க பேஸ்புக்ல பார்க்கலாம், எங்க ஆனா நம்பிக்கை டிவியில பார்க்கலாம். ஆண்டவர் இந்த செய்தியை மூலமா உங்களோட பேசுகிறார். நீங்க லூக்கால சொல்ற வசனம் பாத்தீங்கன்னா, 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவி உங்களை எத்தனை வருஷம் பலவீனப்படுத்தி இருக்குது? எத்தனை வருஷம்? காஞ்சிபுரம் வந்த நாட்கள்ல 1989 ஒரு அம்மா வர்றாங்க. 29 வருஷமாக அவங்க செய்வனில பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7 ஆவிகளை அவர்களை பிடிச்சிருந்தது. 7 ஆவி. அவங்க என்ன செய்வாங்க? நிம்மதியா இருக்க மாட்டாங்க. தறி நெய்வாங்க, பட்டு தறி நெய்வாங்க. தறியில உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலையை போக செய்ய முடியாது. அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தறி நெய்வாங்க. கடைசியில் என்னை பத்தி கேள்விப்பட்டாங்க. 1989 கேள்விப்பட்டு வந்தாங்க. என்னை பார்க்கும்போது அந்த ஆவியை ஆட ஆரம்பிக்குது. ஆடுது, பயங்கரமா ஆடுது. ஏன் நாங்க கொண்டு வந்தீங்க? இவரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிச்சு அந்த ஆவி. பயங்கரமா ஆடுது. உடனே இயேசுவின் நாமத்தினால ஆவியே, இது அம்மாவோட சரீரத்துக்கு அதிகாரம் இல்லை. அது சொல்லுது,
நான் 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 29 வருஷம் இந்த அம்மா கூட இருக்கேன், இப்போ என்ன போன்னு சொல்லுங்க, நான் எப்படி போறது அப்படின்னு கேட்குது. யாரு கேட்டாங்க? 7 பேர் இருக்கோம்னு சொல்லிச்சு. 7 பேர் நாங்க இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க ஆவியே, நாங்க போயிடுறோம், உங்களை பார்த்தா பயமா இருக்கு, போயிடுறோம், திருப்பி வருவோம் அப்படிங்குது. அப்போ அந்த சிஸ்டரை சொன்னேன், அம்மா நீங்க ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் ஒப்பு கொடுங்க, நானும் ஜெபம் பண்றேன். அவங்களுக்காக தண்ணி குடிக்காம 3 நாள் உபவாசம் போட்டேன் அந்த சிஸ்டருக்காக. 2வது நாளே அந்த ஆவி தானாவே நான் போயிடுறேன், வரவே மாட்டேன்னு போயிட்டுது. இன்னைக்கு 1989 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி அவங்க ஆண்டோட கிருபை நல்லா இருக்கிறாங்க. கடந்த வாரம் கூட அவங்க மகன் எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? இயேசு அற்புதம் செய்யறாருங்க. அது எப்பேற்பட்ட ஆவி, அந்த 7 ஆவியும் வெளியே போன பிறகு நல்லா இருக்காங்க, வியாதி இல்லை, என்ன வேலை செய்த அந்த வேலையோட ஆசீர்வாதம் இருக்குது, பட்டு தறி நெய்வாங்க, சம்பளம் வாங்குவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, சம்பளம் வரும் ஆனா அதை எடுத்துக்கொண்டு தேடி போவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அந்த பொல்லாத ஆவி நிமித்தமாக நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? வழக்கம் போல ஜெபாலயத்துக்கு வர்றாங்க, வழக்கம் போல. அதுல லூக்கா 13:10 வாசிங்க சிஸ்டர். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்பட்டிருந்த ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். பாருங்க, ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். யாரு? இயேசு போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த அம்மா அப்படியே வராங்க பாருங்க, கூனியாக, நிமிர முடியாம. இயேசு வந்திருக்காரு, இயேசு கூட நிமிர்ந்து பார்க்க முடியல, நிமிர்ந்து பார்க்க முடியல. ஆனா இப்ப நாங்க இயேசு வருகிறார். இன்றைக்கு உங்க வீட்டுல ஒரு அற்புதம் செய்யறதுக்காக இயேசு வருகிறார். அந்த அம்மாவை பிடித்து வைத்திருக்கிற அந்த ஆவி, அவர் சொல்றாரு பாருங்க, பலவீனப்படுத்தும் ஆவி. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு பலவீனம் ஆயிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு நடக்க முடியாம ஆயிடுறாங்க, நல்லா இருக்காங்க. ஏன்? இப்படிப்பட்ட சூழ்நிலையை இயேசு மாற்றுகிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை வந்து இயேசு உங்களை விடுதலையாக்க போறார். நம்புறீங்களா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய போறாருங்க. ஏனென்றால் இதோ அப்படி சொல்லிட்டு அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்றாரு. உங்களுக்கு அதிசயத்தை செய்யாம அவர் இருக்கவே மாட்டார். ஏனென்றால் இயேசு அற்புதம் செய்கிறார். அந்த அம்மாவுடைய பலவீனங்கள் நீங்கி அந்த அம்மா நிமிர ஆரம்பித்தது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறி நீங்க எங்கெல்லாம் தலை நிமிர முடியாம இருந்தீங்களோ அங்கெல்லாம் நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் செய்ய போறார். அதுதான் அற்புதமான காரியம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வேளையில இயேசு என்றும் அற்புதம் செய்கிற அந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற அருமையான கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் குடும்பங்களுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு இந்த அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை நாங்கள் தவறாமல் பார்த்து வர்றோம்னு சொல்றாங்க. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. அவங்க பார்த்து இவருடைய ப்ரேயர் சென்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்கப்பா. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துறோங்க தாவே. இந்த வேளையிலும் கூட யார் யார் என்ன பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த பலவீனங்கள் அவருடைய சரீரத்திலிருந்து நீங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன கட்டுகளா இருந்தாலும் சரி, என்ன வியாதி நடக்க முடியலையா, நடக்க பண்ண முடியாத ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால் அவன் கர்த்தா என்ன பலவீனமா இருந்தாலும், கிட்னில கல்லா இப்பொழுதே இந்த வேளையில செய்தி கேட்கும் போதே இப்போ இந்த ஜபத்திலே கிட்னில கல்லு வெளியே போக முடியாத ஜெபிக்கிறப்பா. என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலவீனப்படுத்துகிற வியாதி இருந்தாலும் இன்றைக்கு அந்த வியாதியிலிருந்து அவர் விடுதலை பெறும்படியாக, அற்புதம் பெறும்படியாக, விடுவிக்கப்பட முடியாது இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடுக்க முடியாது. ஜெபிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியினுடைய கிரியிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான காரியங்களை செய்ய போறீங்க. ஆமென். அற்புதமான காரியங்களை, ஹல்லேலூயா, அற்புதமான காரியம் செய்ய போறீங்க. அதுக்காக நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் வரைக்கும் தலை நிமிர முடியாம இருந்த, நிமிர்ந்து நடக்க முடியாம இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை நடக்க வைக்க போறீங்க. அதுக்காக நன்றிப்பா. அதுவே ஒரு அற்புதமா இருக்க போகுது ஆண்டவரே. அநேகர் பார்த்து யார் யார் கேவலமா பேசினாங்களோ, யார் யார் அற்புதமா நினைச்சாங்களோ, யார் அவங்களை கர்த்தாவே ஆண்டவர் ஒதுக்கி வைத்தார்களோ, அவங்க எல்லாம் ஆண்டவரே ஆச்சரியமாய் பார்த்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக நன்றிப்பா. கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியுமான தொடர்ந்து கிருபை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்பிக்கை தொலைக்காட்சியில் இயேசுவின் அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த நாளில் சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவங்களை தொட்டிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய பிரேயர் சென்டரில் தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லும்போது அவங்க எந்த காரியமாக எங்கள் இடத்துல சொல்லுவாங்க, நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9565954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttv ministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.